வள்ளுவ வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போலி. இதனுடைய முந்தைய தொடர்ச்சியில வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் போலி. வழக்கு வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2 வழக்கு பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி போலி. போலி வந்து 3 வகைப்படும். அது என்ன போலி அப்படின்னா, போன்ற அல்லது போன்றது அப்படின்னு பொருள். இப்ப ஒன்றை போன்று இன்னொன்று இருப்பது, அதுதான் என்ன அப்படின்னா போலி. போன்று, அதை போன்று, இதை போன்று, இதுதான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலி எப்படி தகுதி வழக்கு 3 வகைப்பட்டுச்சோ, இயல்பு வழக்கு 3 வகைப்பட்டுச்சோ, அது போல இந்த போலியும் 3 வகை உண்டு. ஒன்று முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 வகையா சொல்லலாம். இப்ப முதற் போலினா என்னங்க ஐயா அப்படின்னா, முதல் எழுத்து, அதுதான் முதற் போலி. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து தான் என்ன அப்படின்னா போலி. இப்ப எழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது ஒரு எழுத்தை போன்றே இன்னொரு எழுத்து இருக்கும், ஆனா பொருள் ஒண்ணுதான். எழுத்து ஒவ்வொரு எழுத்தும் முதல் எழுத்து மாறுபடலாம், ஆனா பொருள் ஒன்றுதான் இருக்குங்க. கவனிங்களேன், பாருங்க, பைசல், பசல். பாருங்க, பைசல், பசல் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான், ஆனா அதுல என்ன மாற்றங்கள் இருக்கு? முதல் எழுத்து வேறுபடுது. பைசல், பை இருக்கா, பசல், பா இருக்கா. அப்ப பைசல் அப்படின்னாலும் பசல் அப்படின்னாலும் ஒரு பொருள் தான். இதுல என்ன மாற்றம் இருக்கு? முதற் சொல், இந்த சொற்கள் வேறுபடுதா. இதுதான், இதை போன்றே அதுவும் இருக்குது, ஆனா சொல் வேற, பொருள் ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கணும். இது போல அதுவும் இருக்கு, பொருள் ஒண்ணுதான், ஆனா சொல் வேற. பை இருக்கா, பா இருக்கா. முதல்ல இருக்கக்கூடிய சொல் வேறு சொல்லா இருந்தாலும் பொருள் ஒரே பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் முதற் போலி. போலின்னா போல, அத போல, இத போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரெண்டு பங்கு பாருங்க, மஞ்சு, மைஞ்சு, ரெண்டும் அதேதான், முதல் எழுத்து தான். இங்க மா இருக்கு, அங்க மை இருக்கு. மஞ்சு என்றாலும் மைஞ்சு என்றாலும் ஒரே பொருள் தான், ஆனா இங்க பாருங்க, சொல் வேற. மஞ்சு அப்படின்ற சொல் வேற, மைஞ்சு அப்படின்ற சொல் வேற, பொருள் ஒண்ணு. எந்த இடத்துல சொல் மாறுது? மா, முதல்ல இருக்கக்கூடிய சொல் இங்கேயும் முதல்ல இருக்கக்கூடிய சொல். அப்போ ஒரே பொருளை தந்து முதற் சொல், முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து வேறு சொல்லாக இருக்குது அப்படின்னா அதுதான் முதற் போலி. சொல் வந்து வேறு ஒரு சொல்லா இருக்கு, பொருள் ஒண்ணா இருக்கு, முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் வேறுபடுது அப்படின்னா அதுதான் முதற் போலி. அடுத்து பாருங்க, இடைப்போலி. முதற் போலி பார்த்துட்டோம், அடுத்து 2வது இடைப்போலி. இடைப்போலியில இங்க பாருங்க, அமைச்சு, இங்க மா இருக்கா, அமைச்சு, இங்க மை இருக்கு. முதல் சொல் வேறுபட்டா அது முதற் போலி, இடையில இருக்கக்கூடிய சொல் வேறுபட்டா அது இடைப்போலி. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்னங்கய்யா, அது மட்டும் ஐயா என்ன வேறுபாடுன்றாரு, முதல் சொல்லு அப்படின்றாரு. அப்ப ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். முதல் சொல் மட்டும் வேறுபட்டுச்சுன்னா முதற் போலி, இடையில் இருக்கக்கூடிய சொல் வேறுபட்டுச்சு அப்படின்னா அது இடைப்போலிங்க. பாருங்க, அமைஞ்சு, அமைச்சு, இங்க பாருங்க, அரையர், அரையர், இங்க அரையர், இங்க ரா இருக்கு, இங்க ரை இருக்கு. இப்ப அரையர், அரையர், இப்ப இங்க ரா, ரை. அப்ப இங்க இரண்டாம் எழுத்து மாவாகவும் இங்க மையாகவும் இருக்கு.
இங்க இரண்டாம் எழுத்து ராவாகவும் இங்க ரையாகவும் இருக்கு. அப்ப இடையில இருக்கக்கூடிய சொல் வேறு வேறு சொல்லா இருந்து பொருள் ஒரே பொருளை குறிக்குது அப்படின்னா அது இடைப்போலி. இதே போன்று ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, இதே போல, இதே போன்று, அதே போன்று அப்படின்னு வந்து தெரியுமா, அதுதான் இதே போல அது இருக்கு. ஆனா இடையில இருக்கக்கூடிய எழுத்து வேற. இதே போன்று அதுவும் இருக்கு. ஆனா முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து வேற. இதுதான் முதற் போலி, இடைப்போலி. அடுத்து பாருங்க, கடைப்போலி. கடைப்போலினா ஒண்ணும் இல்ல, அதே மாதிரிதான். முதற் போலினா முதல்ல இருக்க சொல் வேறுபட போகுது. இடைப்போலினா இடையில இருக்கக்கூடிய சொல் வேறுபட போகுது. கடைப்போலினா கடைசியில் இருக்கக்கூடிய சொல் வேறுபட போகுது. இங்க பாருங்க, அகல். இம் இருக்கா, இங்க பாருங்க, அகம். இம் இருக்கு, இங்க ஆ கா வந்துருச்சு, இங்க ஆ கா வந்துருச்சு, இங்க இம் வந்துருச்சு, இங்க இம்மு வந்துருச்சு. அப்ப அகன் என்றாலும் அகம். அகன் அகம்னா அகம்னா உள், உள்ளம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். இப்ப உள்ள இருக்கக்கூடியது அகம் புறம்னு சொல்ல தெரியுமா. அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. இப்ப அகன் என்றாலும் அகம் என்றாலும் ஒரே பொருள் தான். ஆனா வந்திருக்கக்கூடிய எழுத்து வேறு ஒரு எழுத்தா இருக்கு. அப்ப கடைசி சொல் என்னாவது வேறுபடுது. அப்ப இப்படி கடைசி சொல் வேறுபட்டு வேறு வேறு சொல்லா வந்து பொருள் ஒன்றை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் கடைப்போலி. இங்க பாருங்க, நிலன். இம் இருக்கா, நிலம். இம் இருக்கு. அப்ப இதே மாதிரி கடைசி சொல் என்னாவது வேறுபடுது. நிலன் என்றாலும் நிலம் என்றால், நிலம்னா பூமி, நிலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப நிலன் என்றாலும் நிலன் என்றாலும் நிலம் என்றாலும் ஒரே சொல்லுதான். ஆனா பொருள் இல்ல, பொருள் நிலன் என்றாலும் நிலம் என்றாலும் ஒரே பொருள், சொல் என்னது வேறு ஒரு சொல்லா இருக்கு. இப்ப நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். போலி 3 வகைப்படும்னு சொன்னோம். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இப்ப இது இல்லாம இன்னொரு வகையான ஒரு போலி இருக்கு. நீங்க வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முற்று போலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க, முற்றுப்போலி. முற்றுப்போலின்னா இப்ப போலினா என்ன சொன்னோம், முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 பார்த்தோம். இப்ப முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா என்னன்னா, நீ பாருங்க, 5 5 இதுல நிறைய சொற்கள் வேறுபடுது. இங்க பாருங்க, இங்க முதல் சொல் ஐ வந்திருக்கு, இங்க முதல் சொல் ஆ வந்திருக்கு, இரண்டாவது சொல் இந்து, மூன்றாவது சொல் இரண்டாவது சொல் இங்க இஞ்சு, மூன்றாவது சொல் து, இங்க சு. இப்ப 5 அப்படின்னா என்ன, ஒரு எண்ணை குறிக்கக்கூடியது. 1 2 3 4 5 ஒரு எண்ணை குறிக்கக்கூடியது. 5 5னா என்ன, அதுவும் எண்ணை குறிக்கக்கூடியதுதான். அப்ப போலியில முதற் போலியில முதற் சொல் மட்டும் வேறுபடுது, இடைப்போலியில இடையில இருக்கக்கூடிய ஒரு சொல் மட்டும் வேறுபடுது, கடைப்போலியில கடைசியில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மட்டும் வேறுபடுது. இதுல முற்றுப்போலியில பாருங்க, எல்லா சொற்களும் வேறுபடுது. எல்லா சொல்லும் ஐ இந்து, இங்க பாருங்க ஆ இஞ்சு, எல்லா எழுத்தும் வேறுபட்டாலும் ஒரே பொருளை குறிக்கணும் ரெண்டும். அதுதான் முற்றுப்போலி. இப்ப இது வேறு, இதுவும் வேறு. 5 என்பதும் வேறு சொல், 5 என்பதும் வேறு சொல். அப்ப வேறு வேறு சொல்லா இருந்தாலும் ஒரே ஒரு பொருளை குறிக்கிறோம். அதுதான் முற்றுப்போலி. 4 எழுத்தா இருக்கு, இல்ல 5 எழுத்தா இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல்லுல 5 எழுத்து இருக்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல்ல 5 எழுத்து இருக்கு. 5 சொல்லுமே வெவ்வேறு சொல்லா இருந்து ஒரே ஒரு பொருளை குறிச்சது அப்படின்னா அதுதான் முற்றுப்போலி. இங்க பாருங்க, இங்க 3 சொல்லு இருக்கு, 3 எழுத்து இருக்கா, ஆ ஐ இருக்கு, இந்து இருக்கு, து, இங்க ஆ இஞ்சு, ரெண்டுமே
வெவ்வேறு சொல்லா இருக்கு. ஆனா தரக்கூடிய பொருள் என்ன? ஒரே பொருளை தரக்கூடியது. அப்ப வெவ்வேறு சொல்லா இருந்தாலும் வெவ்வேறு எழுத்துக்களா இருந்தாலும் ஒரே ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதுதான் முற்று போலி. இதோட இந்த பாடம் முடியுது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேன்மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காம வள்ளுவன் வகுப்பு அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.